விஜய் வந்து இந்த கேம்பெயினை வந்து கம்ப்ளீட்டாக அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஜென்சி கிட்ஸ்க்கு, யங் பீப்புளுக்கு, விமெனுக்கு. அவர் பேசுனது எல்லாமே ஜென்சி கிட்ட மட்டும்தான் பேசினார். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ 40 வயசில் இருக்கிற 41 வயசில் இருக்கிற சிவப்பிரியன் கிட்ட பேசினா சிவப்பிரியன் வந்து உன் ஐடியாலஜி என்னன்னு கேட்பாரு. சிவப்பிரியன் வந்து நீங்கள் ஸ்டேட்டுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பாரு. 1008 கேள்வி கேட்பாரு சிவப்பிரியன். அவர் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். நான் அழகாக சிவப்பிரியனோட 15 வருஷம் 20 வருஷம் கம்மியாக வயசில் இருக்கிற பசங்க கிட்ட டைரெக்டாக பேசுகிறேன். அந்த பசங்க வந்து அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். இன்னொன்று 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க வந்து பசங்களோ பொண்ணுங்களோ ரிபெலியஸ் நேச்சர், அது வந்து அந்த வயசினுடைய ஒரு தன்மை, ஸ்டேட்டஸ்கோவை சேலஞ்ச் பண்ணக்கூடிய தன்மை. வீட்லேயே கூட ஒரு சாதாரண விஷயம், இதுதான் அப்பா வாங்கி தரணும், இல்லை அது என்ன நீங்கள் வாங்கி தர்றது, நான் இப்படி தான் போவேன், அந்த மாதிரி ஒரு நேச்சர். அதை கரெக்டாக அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன் முழுக்க மக்களிடம் விற்கப்பட்ட ஒரே ஒரு ப்ராடக்ட் தாவேகா விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை. அதை வந்து எப்படியெல்லாம் பெருசாக ஐடியாலஜி பற்றி பேசலை. ஐடியாலஜி இருக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், திராவிட கட்சிகளை வீழ்த்தினார் விஜய்னா விஜயும் ஒரு திராவிட கட்சி தான். தமிழக வெற்றி கழகமும் ஒரு திராவிட கட்சி தான். அது ஒன்றும் உத்தரப்பிரதேசத்தில் உருவான ஒரு யோகி ஆதித்யநாத் கட்சி கிடையாது. ஈக்குவலி அவர் பேசுறதும் திராவிட கட்சிகள் பேசுறது தான். சேம் விஷயம். திமுக எந்த ஒரு கொள்கையோடு ராபின்சன் பூங்காவில் ஆரம்பிக்கப்பட்டதோ அதே கொள்கையோடு தான் விக்கிரவாண்டியில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அவங்களுக்கும் இந்திய எதிர்ப்பு இருக்கு, அவங்களுக்கும் வந்து இருமொழி கொள்கை தான் வேணுன்றாங்க, அவங்களும் ஆளுநர் வேணான்றாங்க, எல்லாமே அப்படிதான். ஸோ அதெல்லாம் அவர் பேசலை. அவர் பேசினதெல்லாம் ஜென்சி கிட்ட பேசினாரு. அவர் யார் வந்து அவரை வந்து கேள்வி கேட்காம அவரை லிசன் பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட பேசினாங்க. அவங்கள வச்சு மற்ற ஏஜ் குரூப் கிட்ட இருங்க, நான் பேசி முடிக்கிறேன். சரி, அவர் வாய்ப்பு முடிச்சிடட்டும். விடுங்க, ஒரு வாய்ப்பு தானே கேட்கிறாரு. நீங்க மாற்றம்னு பேசுறீங்க, வாய்ப்பு மட்டும் தர மாட்டீங்க. அப்போ என்னன்னா வந்து அங்க வந்து அந்த ஜென்சியை வச்சு எல்லா செக்ஷன்கிட்டையும் அப்பீல் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அங்கே செல் பண்ணப்பட்ட ஒரே ப்ராடக்ட் விஜய் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அந்த கல்ட் விஜய் அப்படிங்கிற அந்த பிம்பம், அந்த கல்ட் வந்து ரொம்ப அழகாக மக்கள்கிட்ட போய் அந்த மக்கள் ரீச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு ஆட்டோ டிரைவர் போரூர்லேருந்து வரும்போது கேட்டேன், நான் யாருக்கு நான் ஓட்டு போட்டீங்க? பசங்களுக்காக ஓட்டு போட்டேன் சார், அதுக்கு மேலே கேள்வி கேட்காதீங்க எதுவும் அப்படின்னாரு. அவர் சொன்ன வார்த்தை அப்போ புரிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது.